ஒருவேளை திமுக வாக்குறுதி வந்து இதை விட அதிகமா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு கவனம் போறது. திமுக மட்டும் இல்ல, இப்போ தாவைக்கா கூட வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அவங்க ஒன்று முடிவு பண்ணி ஆமா வேட்புமனு பண்றாங்க, வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. சமூக வலைதளங்கள் எல்லாமே வந்து என்ன போட்டாங்க அப்படின்னா அண்ணாமலையை வந்து மாற்றிருக்க கூடாது. அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புனால தான் கிட்டத்தட்ட போன நாடாளுமன்ற தொகுதிய தேர்தலில் வந்து தனியான ஒரு அணி அமைக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 18% வாக்கு வாங்க முடிஞ்சது. தமிழ்நாட்டில் பாஜகவின் முகமாக வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான் விளங்கினார். காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அதிமுக தரப்பு மட்டும்தான் அது அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கூட்டாட்சின்னு சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த ஆட்சியில் பங்கு இல்லை. ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக இதுக்கப்புறம் 2000 4000 6000 சொன்னாங்களாக்குல மக்கள் நம்பணும்ல. ஏன்னா ஒரு தேர்தலில் வந்து அடிபட்டுருக்காங்க. நீ ஒன்று சொன்னதை நீ செய்யலைன்றது எல்லாருமே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அரசு ஊழியர்லேருந்து, பகுதி நேர ஆசிரியர்லேருந்து, செவிலியர்லேருந்து எல்லா தரப்புமே போராட்டம் பண்ணுறாங்க. திமுக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரசு வந்துட்டு இவ்வளவு கடன் வாங்கலாம்ன்றது ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறைக்குள்ளே தான் நான் வாங்கியிருக்கோன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சி பண்ணாலும் இன்னும் கடன் வாங்கத்தான் போகிறாங்க. வாங்காமலாம் இது ஆட்சி பண்ண முடியாது. பாதிப்பு நேயர்களுக்கு வணக்கம். 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் ரங்கபாண்டி மற்றும் ஊடகவியலாளர் கார்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். 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 இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, 2ஆம் கட்டமாக வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். அவர் கொடுத்துருந்தாரு ஏற்கனவே ஒரு 5 வாக்குறுதிகள். அதை தொடர்ந்து இப்போ ஒரு 5 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதை பற்றியும் இன்னும் அரசியல் சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பற்றி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனால் இப்போ 5 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இதில் எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ முதியவர்களுக்கு வந்து 2000ன்னு சொல்லியிருக்காரு. மாதம் 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கல்வி கடன் ரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 விஷயம் சேர்ந்து ஆட் ஆகிருக்கு. இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், எது மக்களை போய் இன்னும் அடையும் அப்படின்னு நினைக்கிறீங்க முதல்ல இருந்து? இல்லை, இப்போ அதிமுக தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி வலுவடைஞ்ச பின்னாடி, அதாவது அமமுக பாமக எல்லாம் வந்து சேர்ந்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் வீரியமாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்துட்டு ஒரு 5 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுவும் வந்து ஏற்கனவே இப்போ திமுக அரசு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, அதை வந்து 2000 ரூபாய் வந்து ஆக்கி கொடுப்போம், அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க. இன்றைக்கி மறுபடியும் ஒரு 5 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே இந்த முதியோர் உதவித்தொகை போன்ற திட்டங்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் இருந்தது, திமுக அரசு 1200 ஆக்கியிருக்காங்க. இதை வந்து எல்லாருக்குமே, அதாவது முதியோர் தொகை ஊனமுற்றோருக்கான அந்த உதவித்தொகை எல்லாத்தையுமே வந்துட்டு 2000 ரூபாயை ஆக்கி தரப்படும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதே போல் பெண்கள், அதாவது இன்றைக்கி வந்து கேஸ் விலைன்றது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இல்லத்தரசிகளுடைய ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதற்காக இல்லத்தரசிகளை, பெண்களை வந்து குறிப்பாக இந்த தேர்தல் வாக்குறுதி வந்துட்டு பெண்களை குறி வச்சு தான் அந்த தேர்தல் நடக்க போகுதுன்றதான் எல்லாத்துக்குமே தெரியாது. ஏன்னா எல்லா திட்டங்களுமே பெண்களை மையப்படுத்தி தான் வந்து இன்றைக்கி இருக்குது. அதனால் வந்து இல்லத்தரசிகளுக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக கல்வி கடன்கள் வந்து தள்ளுபடி செய்யப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திமுக அரசு வந்துட்டு கடந்த தேர்தலில் வந்து அதோட வாக்குறுதியில் வந்து முக்கியமானது வந்து கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யும் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படலை. ஆனால் அந்த வாக்குறுதிகளை வந்து இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்றடையும்ன்றது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சி சொல்லி அவங்க செய்யலை, இவங்க நாங்கள் சொன்னால் செய்வோன்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட ஓரளவுக்கு ரீச் ஆகி ஒருவேளை அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்றது கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக. இப்போ கல்வி கடன் ரத்து இந்த விஷயங்கள் பற்றி சொன்னார். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து இப்போ சிறுபான்மையில் இருக்க பெண்களுக்கு அவங்க வந்து சுய உதவிக்குழு மூலியமாக எடுக்கக்கூடிய கடன்களுக்கு வட்டி கிடையாதுங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து ரத்து செய்யப்படும் கூட்டுறவு வங்கியில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு வந்து பொங்கல் அப்போ எப்பவுமே நடக்குது. பல்வேறு அசம்பாவிதங்களும் நடக்குது, உயிரிழப்புகள் நடக்குது. அவங்களுக்கான ஒரு விஷயமா 10 லட்சம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம், இழப்பீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் எது முக்கியமான ஒரு திட்டமாக உங்களுக்கு தெரியுது இந்த 5 வாக்குறுதிகளில்? இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு 5 வாக்குறுதி வந்து முதற்கட்டமாக வெளியிட்டார். அதில் தான் 2000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவர்ச்சியான ஒரு இதுவாகவே இருந்தது. தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக அது பேசுபொருளாகவும் ஆணிச்சு. அதில் என்னென்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தார் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து திமுக ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து, நாங்கள் ஆட்சி விட்டு போயிட்டோம் அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் வந்து கட்டாயிடும், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பிரச்சார யுக்தியாகவே அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க.
ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அவர் என்ன பண்ணார்னா, நான் வந்து 2000 தருவேன் அப்படின்னாரு. அப்படி என்னன்னா, அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம், அட் த சேம் டைம் நாங்கள் அப்கிரேட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியின் மூலமாகவே முதல்லையே அவரோட பிரச்சார யுத்தியாக வந்து முறியடிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல ஒரு 5 விஷயங்கள் சொன்னார், இப்போ அடுத்த 5 இது சொல்லியிருக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த கல்விக்கடன் தள்ளுபடி அப்படின்றது வந்து போன ஆட்சி காலத்தில், அதாவது 2021 திமுக வரும்போதே அதுதான் சொன்னாங்க. ஆனால் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் வந்து கடன் சுமை காரணமாகவும் வந்து அதை அப்படியே கிடப்பிலே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இப்போ இவர் அதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பெரிய விமர்சனத்திற்கும் அதே சமயத்தில் மக்களிடையே மிகுந்த வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இதை நம்பி தான் 2021 வந்து அன்னைக்கு கல்லூரி கடனில், அதாவது கல்வி கடன் வாங்கின எல்லாருமே வாக்களித்தாங்க. ஏகோபித்த வாக்கை வந்து திமுக வாங்கினுச்சு. ஆனால் அது நடக்கலைங்கிறது ஒரு பெரிய அதிருப்தி தான். அந்த அதிருப்தியை வந்து இவங்க ஓட்டா அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ இந்த முதல் கட்ட வாக்குறுதி அறிவிக்கும் பொழுது இந்த 2000 ரூபாய் பணத்துக்கு கூட அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கும் போது செய்தியாளர்கள் கேட்டாங்க, ஏற்கனவே இங்கே வந்து தமிழகத்தில் வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது, கடன் சுமை அதிகமாக இருக்குது, இந்த சூழலில் நீங்கள் 2000 எப்படி கொடுப்பேன்றப்ப அவர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பண்ண தெரியல, நிர்வாகம் பண்ண தெரியல, அவங்களுக்கு நாங்கள் வந்து நிர்வாகம் சரியாக பண்ணுவோன்ற மாதிரி சொன்னார். ஸோ இது போன்ற அவங்களுடைய நிர்வாகத்திறன் நம்பி பண்ணுறாங்களா, இல்லை மத்திய அரசுலேருந்து நிதி வாங்கி பண்ணுவாங்களான்ற மாதிரியான ஒரு கேள்வி இங்கே எல்லாத்தையும் செய்யுது. ஆமாம், கட்டாயமாக இருக்க தான் செய்யுது. ஆனால் அது ரெண்டுமே வந்து திரிசங்கு சொற்கொன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிர்வாக திறமையினால் ஒரு விஷயம் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னா அதை யார் வேணாலும் செஞ்சிட முடியும். ஏன்னா அவங்க வாக்குறுதி கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த அரசு ஊழியர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருந்தது. இப்போ அண்மையில், அதாவது எலெக்ஷன் நெருங்க போகுதுன்னு அது திமுக அரசாங்கம் வந்து அவங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க. அப்போது எப்படியோ அதை நிறைவேற்றிட்டாங்க. அப்போது நிர்வாக ரீதியாக இதை சரி செஞ்சிட முடியும் அப்படின்னா அது யாராக இருந்தாலுமே அவங்களோட ஓட்டு போகிறத அவங்க இது பண்ணிட முடியாது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மத்திய அரசாங்கம் வந்து இதுக்கு உதவிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதில் தான் ரொம்ப முக்கியமான சிக்கலே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அதிமுக தரப்பு மட்டும்தான் அது அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கூட்டாட்சின்னு சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றதன் மூலமாக இது எப்படி வேணாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம அறுதிக்கிட்டு சொல்லிட முடியாது. ஆனால் மக்கள்கிட்ட இது போய் ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களாக போய் சேர்ந்துருக்கா அப்படின்னா கட்டாயமாக சேர்ந்துருக்கு. மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக ஆதரவு தெரிவிப்பாங்க. அப்படிங்கிற அளவில் தான் இதை நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ ஏற்கனவே வாக்குறுதிகள் கொடுத்ததை வந்து நிறைவேற்றலைங்கிற விமர்சனம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஆன்டிகமன்சி அதிகமாக இருக்கிறத தாண்டி கொடுத்ததையே அவங்க செய்யலை அப்படின்னு தான் திமுக மேலே ஒரு சாடல் வைக்கிறாங்க. இப்போ அதே ஒரு விஷயம் நடக்கிறது, அடுத்தது ரிப்பீட் ஆகுமோங்கிற ஒரு ஐயம் மக்களுக்கு இருக்கும்ல. ஏன்னா வாக்குறுதிகள் சொன்னாலே நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சும்மா வாக்குறுதிகள் கொடுப்பாங்க அப்படின்னு. ப்ளஸ் இப்போ இவர் கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கடனை விட இப்போ டபுள் மடங்கு இருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடி இருக்குங்கும்போது, அந்த 10 லட்சம் கோடி இருக்குங்கும்போது அந்த ஒரு கடனையும் சமாளித்து இந்த அளவுக்கான திட்டங்களையும், இப்போ ஓய்வூதியம் 1-2 அதிகப்படுத்துகிற திட்டங்கள் வர கொடுக்கறது எல்லாமே மக்களுக்கு ஒரு நலன் காக்குற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குமா, இல்லை தேர்தல் வியூகத்துக்காகவும் ஓட்டுக்காகவும் தான் இந்த வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்காது? இல்லை, எந்த ஒரு அரசுமே வந்துட்டு ஆட்சிக்கு வந்த பின்னாடி பற்றாக்குறைக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் வந்துட்டு திமுக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரசு வந்துட்டு இவ்வளவு கடன் வாங்கலாம்ன்றது ஒரு வரையறை இருக்குது, அந்த வரையறைக்குள்ளே தான் நான் வாங்கியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இன்னும் கடன் வாங்கத்தான் போகிறாங்க, வாங்காமலாம் இது ஆட்சி பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்ப இந்த வாங்கக்கூடிய கடனை வந்து நம்ம எப்படி செலவு செய்கிறோன்றது தான் இருக்குது. இப்போ திமுக அரசு வந்துட்டு வாங்கக்கூடிய கடனை வந்துட்டு கட்டமைப்புகளுக்கு செலவு பண்ணலை, நலத்திட்ட உதவிகளை செலவு பண்ணிட்டாங்கன்னு தான் எதிர்க்கட்சிகளோட குற்றமாக இருக்குது, சமூக ஆர்வலோட குற்றமாக இருக்குது. ஸோ அதுபோல் இவங்க வாங்கக்கூடிய கடன்களை எப்படி பயன்படுத்த போகிறாங்க, இல்லை இந்த கல்வி கடன் ரத்துன்றதை எப்படி அரசு ஈடுகட்ட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த மாதிரியான வருவாய்களை ஈட்ட போகுது, எந்த முதலீடுகளை பெருக்க போகுது அப்படின்ற ஒரு இதை வச்சு அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் பண்ண பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ எடுத்த நம்மளா வந்து ஒரு எதுவும் அதிகாரப்பூர்வமாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவங்க வந்து எந்த மாதிரி ஆட்சி பண்ண போகிறாங்க, இப்போ வந்து எந்த துறை வந்து அதிக வருமானிட்டதோ அதை வந்து அதற்கான உற்பத்தி பெருக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது அதில் வச்சு இதை ஈடுகட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோக ரெண்டாவது வேறு வந்து இப்போ இந்த திமுக சொன்னாங்க தகுதி வாய்ந்தவர்கள்ன்ற, அப்படி ஏதாவது சொல்லிட்டாங்களாக்குன்னா வந்து அது அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சொல்லிட்டு மறுபடியும் திமுக போல் இவங்களுக்கு கல்வி கட்டணத்தை செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரி வந்தால் தான் ஒரு சிக்கலை மக்கள் மத்தியில் ஒரு சிக்கலை உண்டாக்கும். அது இல்லாமல் இந்த தேர்தல் அறிக்கைன்றது உண்மையில மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாகவும் இன்னைக்கு இருக்க சூழலில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எதிர்பார்ப்பெல்லாம் திமுக அரசியல் ஏற்பட்டனால தான் திமுக வாக்களித்தாங்க. ஸோ அதே எதிர்பார்ப்பு மறுபடியும் வைக்கும் பொழுது
மக்கள் அதிமுகவை நம்புவாங்களா அப்படின்றது மக்களோட கையில் தான் இருக்குது. இல்லை, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு பின்னாடி அவங்க அறிவிச்சாங்க அப்படின்னு. அப்புறம் பிற்பாடு இப்போது விடுபட்டவங்களுக்கெல்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி ஒரு ஸ்டென்ட் எடுத்தாங்க, தேர்தல் நெருங்க செஞ்சாங்க. ஆனால் இப்போ இரண்டாவதாக அவர் கொடுத்துருக்காருல, இந்த 5 உறுதிமொழிகள் வாக்குறுதிகளில் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அதாவது அரிசி வாங்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அப்போ 20 கிலோ அரிசி யார் வாங்குறாங்களோ அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான் 3 சிலிண்டர். அப்போ எல்லாருக்கும், நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாருக்கும் கொடுக்கல. அப்போ அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி தான் அங்கேயே அறிவிக்கிறாங்க. அப்போது முதல்ல ஒன்று சொல்லிட்டு பின்னாடி மாற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் பெருமளவில் இருக்காது அப்படின்னு பர்சனலாக நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நாங்கள் 3 சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லாமல் இவங்களுக்கு தான் கொடுப்போம், இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மாதம் 3 சிலிண்டர் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா, எந்தெந்த துறைகள்லாம் வருமானத்தை நம்ம பெருக்க முடியுமோ அந்தந்த துறைகளில் வருமானத்தை பெருக்கி இந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, ஈடு செய்கிறது ஒன்று. அதே சமயத்தில் நலத்திட்ட உதவிகளை, அதாவது யாருக்கு தேவை இருக்கிறதோ அந்த நலத்திட்ட உதவிகளை எங்கேயுமே நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க அப்படிங்கிறது இதில் என்ன. ஏன்னா திமுக தான் இப்போ ஃபேக்ட் ஃபேர் ஆயிருக்கு. அது ரெண்டாவது, இப்போ இந்த 3 சிலிண்டர்ன்றது பெண்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு நிச்சயமான ஒரு வரவேற்பு கொடுக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 ரூபாய்க்குள்ள வித்த சிலிண்டர் இன்றைக்கி 900 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. நானே வீட்டுக்கு வாங்குறேன்னாக்கா 900 ரூபான்றது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு. என்னடா அந்த மானியம் ஒன்றுன்றாங்க, முன்னாடி மானியம்லாம் நிறைய வந்துச்சு, இப்போ தான் 25 ரூபா தான் வருது. நம்ம 900 ரூபா கிட்ட கொடுக்குறோம், அதில் வெறும் 25 ரூபா தான் நமக்கு திருப்பி வருது. ஸோ இது போன்ற நேரத்தில் ஒரு 3 சிலிண்டர்ன்றது அவங்களுக்கு ஒரு மாதத்தில் பெரிய ரிலீஃப் தான், பெரிய ரிலீஃப் தான். கண்டிப்பா அது நிச்சயமா ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஒரு குடும்பத்தோட சுமை பெருமளவில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் ஒரு பெரிய ஒரு சுமை, கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ரூபா குறைச்ச மாதிரி ஆகி போயிடுது சொல்றது. ஆனால் இப்போ வாக்குறுதியை ஃபர்ஸ்ட் அதிமுக சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி சொன்னார் ஒரு கவுண்டர் கொடுத்த மாதிரி இருக்கு, அந்த ஒரு கல்ல 2 மாங்கன்ற கதை தான். திமுக கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல நாங்கள் டபுளாக கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் திமுக வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிக்கல. இல்லை, அது செக் வைக்கிறதுக்காக தான் முன்னாடியே கொடுக்குறாரு. ஆமா, அதுதான் செக்கு. மறுபடியும் திமுக முந்திக்கிட்டு ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ அதிமுக எல்லாமே முந்திட்டு பண்றாங்க. பொதுவாக அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் தான் இதை கொஞ்சம் முன்கூட்டியே எல்லா தேர்தல் விஷயத்துல எல்லாத்தையும் முன்கூட்டியே பண்ணுவாங்க. அவங்க பாணியை தான் இப்போ எடப்பாடி அவர்களும் பழக்கப்படுத்தி தொகுதி பங்கீடா இருக்கட்டும், வேட்பாளர் அறிவிப்பாகட்டும், சுற்றுப்பயணமா இருக்கட்டும், இது விஷயங்கள் தேர்தல் சமயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை டக்குன்னு முன்னாடி யாரும் எதிர்பார்க்கிற நேரத்தில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதே போல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது போன்ற ஏற்கனவே எம்ஜிஆருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒன்று அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நேற்று 2 நாளுக்கு முன்னாடி அண்ணாவோட நினைவு நாள் வந்துச்சு. ஸோ அதை ஒட்டி இன்னைக்கும் அதை அறிவிச்சிருக்காரு. ஸோ இது உண்மையிலே எளிய மக்களுடைய தேவைகள் என்னன்னு இருக்குல்ல, இப்போ சிலிண்டர் விலை, மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த நகை கடன் தள்ளுபடி, அதுபோல் சிறுபான்மையினருக்கு வட்டியில்லா கடன்றதெல்லாம் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணினால இந்த சிறுபான்மையினர்லாம் ஒரு மாதிரியான ஒரு நெருடலாக இருக்கக்கூடிய சூழலில் சிறுபான்மை ஓட்டுகளையும் கவர்வதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்கப்படுது. கண்டிப்பா. இப்போ ஒருவேளை திமுக வாக்குறுதி இதை விட அதிகமா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு கவனம் போறது. திமுக மட்டும் இல்ல, இப்போ தாவைக்க கூட வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அவங்க ஒண்ணு முடிவு பண்ணி வேட்புமனு பண்றாங்க. ஆமா, 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் இருக்கு, விருப்பமனு கேட்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வேட்புமனு வருவாங்க. இப்போ இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம் வரும்போது அவங்களும் வாக்குறுதிகள் கொடுக்கலாம், மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு பெற மாதிரி. இப்போ 2000-3000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். திமுக இப்போ இந்த மாதிரியான இப்போ தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி ஏற்கனவே சொல்லி செய்யலைங்கிற ஒரு விமர்சனம் வரும். அதை தாண்டி இப்போ மற்ற விஷயங்கள்ல இப்போ முதியோர்களுக்கு இவங்க 2000 சொல்லியிருக்காங்க, நாங்கள் 2500 ஏதோ ஒன்று இதை விட அதிகமாக ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கறதன் மூலியமா அவங்க கவனம் பெறலாம். ஸோ வாக்குறுதிகள் ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஒரு இக்கட்டான ஒரு டிமாண்ட் வைக்கிற மாதிரி தான் மற்ற கட்சிகளுக்கு. அட் த சேம் டைம் இவங்களோட இவங்க அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் பார்க்கப்படுது. ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக இதுக்கப்புறம் 2000 4000 6000 சொன்னாங்களாக்க கூட மக்கள் நம்பணும்ல. ஏன்னா ஒரு தேர்தலில் அடிபட்டு இருக்காங்க, நீ சொன்னதை நீ செய்யலைன்றது எல்லாருமே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அரசு ஊழியர்லேருந்து, பகுதி நேர ஆசிரியர்லேருந்து, செவிலியர்கள்லேருந்து எல்லா தரப்புமே போராட்டம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போராட்டத்திலையுமே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை வச்சு சொல்கிறாங்க, இந்த பார் நீ வாக்குறுதி வாக்குறுதி ஏன் இதை நீ ஏன் நிறைவேற்றலன்னு சொல்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சிஎம் எனக்கு அறிக்கையை கொடுத்தேன், எதிர்கட்சி தலைவருக்கு அறிக்கை லெட்டர் கொடுத்தீங்க, அந்த லெட்டரை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சூழல்ல நீ மறுபடியும் இது போல ஒரு லெட்டர் நீ வாக்குறுதி கொடுத்தா மக்கள் நம்புறன்றது ஒரு
கேள்விக்குறியாக தரும். ஏன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கை வந்து அந்த 2021 பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க மெனக்கட்டாங்க. பல்வேறு தரப்பு சமூக ஆர்வலர்கள் அவங்க இவங்க எல்லாத்துக்கும் பொருளாதார அறிஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பல விதமாக டிஸ்கஷன் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி என்னென்னமோ பண்ணி இதுதான் தேர்தல் வாக்குறுதி, இதை வந்துச்சாக்க தமிழ்நாடு சொர்க்க பூமி ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு மாயையை ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அந்த பிம்பம் இன்னைக்கு குணப்பட்டுருக்கு. மறுபடியும் நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டினாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்குவாங்களான்றது சந்தேகமாக தர. இப்போ பாஜகவில் வந்துட்டு ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பொறுப்பு போட்டுருந்தாங்க. ஒரு 6 தொகுதிகளுக்கு வந்துட்டு ஒரு சிங்காநல்லூர் மாதிரியான தொகுதிகளில் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுன்ற மாதிரி பொறுப்பு போட்டிருந்தாங்க. அவர் வந்து தன்னுடைய அப்பாவினுடைய உடல்நிலை காரணம் காட்டி அந்த பொறுப்புலேருந்து விலகியிருக்காரு. அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஊடகங்கள் கூட ஒரு செய்தி போட்டு நயினார் நாகேந்திரன் வந்து ஊடகங்களை வந்துட்டு கொஞ்சம் விமர்சித்து இது மாதிரியான ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. என்ன சூழல் இருக்குது? அண்ணாமலை அவர்கள் வந்து தனிப்பட்ட விதம் காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அதற்கு முன்னாடி செயல்பட்டு இருந்தாரு அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்ப்பாங்க யாராக இருந்தாலும். இப்போ பாஜகவுக்காக ஒரு பெரிய முகமாக இருந்திருக்கிறாரு, அவரனால ஒரு பெரிய தென் மாவட்டங்களில் பாஜக வளர்ந்துருக்கிறது, முக்கியமாகவே அங்கே அதிகமாக வளர்ந்துருக்கு. அவர் அங்கே இருந்து பண்ணியிருக்காரு, போன வாட்டி சட்டமன்ற தேர்தல் நின்றுருக்காருங்கும் போது அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அவர் சொல்லும் போது நம்ம அதை மறுக்க முடியாதுல்ல. எங்கள் தந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, நான் கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன், அதனால் என்னால் பணி செய்ய முடியல அப்படின்னு அதே மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாகவே சொல்கிறார். எனக்கு கட்சியிலேருந்து என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், இதை தாண்டி பிரச்சாரம் பண்ணணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும், யாருக்காக வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டார். ஸோ அங்கே அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அவருடைய ஓப்பன் டாக்காக அவர் சொல்லியிருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் ஊடகங்கள் அப்படி இல்லை. ஊடகங்கள் வந்து எப்படின்னா அண்ணாமலை ஒரு அதிருப்தியில் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு தமிழகம் முழுக்க ஒரு பிரபலமான ஒருத்தரை வந்துட்டு ஒரு 6 தொகுதிகளை சுருக்க பார்க்குறாரு, அண்ணாமலையை வந்து இதை சிறுமைப்படுத்த பார்க்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள் சொல்லப்படுது. ஊடகங்கள் வந்துட்டு பொதுவாக சோர்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ இது அதை பற்றி பேசுனீங்கன்னா எனக்கு இளவெடுக்குதுன்னு தெரியல. அவர் வந்து தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் சொல்கிறாரு, ஒரு ஊடகத்தை குறிப்பிட்டு என்ன இளவும் தெரிலங்கிறாரு. ரொம்ப அன்வான்டான வார்த்தைகளை வந்து அவர் இருக்கக்கூடிய அவர் வைக்கக்கூடிய பதவிங்கிறது ரொம்ப அந்த பதவிக்கு வந்து அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு 4ஆம் தர 5ஆம் தர பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி பேசணுங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு ஊடகத்தையே வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் தான். அது உண்மையிலே நம்ம வந்து அதுக்கான கண்டனங்களை பதிவு செய்யணும். அந்த ஊடகம் கண்டனம் பதிவிச்சு தான் தெரியல. ஆனால் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு அசூசையான ஒரு மனநிலையை தான். இன்னொன்று அது அபத்தமான ஒரு விஷயமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குங்கிறதோ இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதோ வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஊடகங்கள் அதை பேசத்தான் செய்யும். அதுக்கான கருத்தியலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை அப்படி தாக்குறாருன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி ஏசு பேசுறதுங்களாம் கொஞ்சம் கூட நாகரிகமாக இல்லை. அப்போ என்னன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திடீர்னு தடாலடியாக தான் ஒரு நாள் வந்து பதவி வந்து மாற்றப்பட்டார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில பொறுப்புக்கு வந்தார். அண்ணாமலை அவர்கள் வந்து அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார், அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் விடுவிக்கப்பட்ட நாளில் இருந்து பாஜகவினுடைய உட்கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வந்து நிறையா பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சமூக வலைதளங்கள் எல்லாமே வந்து என்ன போட்டாங்க அப்படின்னா, அண்ணாமலையை வந்து மாற்றிருக்க கூடாது, அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புனால தான் கிட்டத்தட்ட போன நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் வந்து தனியான ஒரு அணி அமைக்க முடிஞ்சது, கிட்டத்தட்ட 18% வாக்கு வாங்க முடிஞ்சது, தமிழ்நாட்டில் பாஜகவின் முகமாக வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான் விளங்கினார், அதனால் அண்ணாமலை அவர்களை வந்து நீங்கள் நீக்கக்கூடாதுங்கிற கோரிக்கைகள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து அப்போவே சமூக வலைதளங்கள் எல்லாம் எழுதப்பட்டுச்சு. அப்புறம் இன்னொரு தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் உள்ளுக்குள்ளாரே உள்ளடி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் வார் வச்சிருக்காரு அப்படின்னு ஆதரவாகவும் எதிராகவும் வந்து பாஜகக்குள்ளாயே ஒரு சலசலப்பு இருந்தது. அப்புறம் நாளடைவில் என்ன ஆனிச்சு அப்படின்னா, இவர் வந்து என்டிஏ கூட்டணி வந்து திரும்ப ஒருங்கிணைப்பதற்கு வந்து இடையூறாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்தது. முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் அவரும் டிடிவி அவர்களும் 2 முறை சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ டிடிவி அவர்கள் என்ன சொன்னார்னா, அது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு, நாங்கள் எப்போதுமே வந்து இந்த விவசாயம் குறித்த இதெல்லாம் வந்து நாங்கள் பரிமாறிப்போம், அதனால் நாங்கள் அது வந்து ஒரு நட்பு ரீதியான சந்திப்புன்னு சொல்லியிருந்தாரு. இவர் தான் தடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் அவர் மேலே முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த விமர்சனங்கள் இருக்கும்போது தான் சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னும், அவர் வந்து தனி அமைப்பாக செயல்பட போகிறாரு அப்படின்னும். அந்த பிரச்சனைகள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து என்ன ஆனிச்சு அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தொகுதியில் அவரோட ரசிகர் மன்றம்னு ஒரு அமைப்பை ஒரு கொடியை வந்து வெளியிட்டாங்க. அவர் வெளியிட்டோன்னா அப்புறம் இவரே அண்ணாமலை அவர்களே வந்து என் மேலே நீங்கள் வச்சுருக்க அன்புக்கெல்லாம் நன்றி, ஆனால் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மறுப்பறிக்கையும் வெளியிட்டார். இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது.
அப்போது என்ன பேசப்படுது அப்படின்னா, அந்த ஊடகத்தில் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து, முன்னாள் தலைவர்களாக, அதாவது பாஜகவினுடைய முகமாக செயல்பட்டவர்கள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஊடகங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் மக்களுக்கு வந்து பாஜகவினுடைய முகமாக அவங்க வந்து அறியப்பட்டாங்க. நல்ல அறிமுகம். அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு 6 தொகுதி மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து ஒதுக்குறதுங்கிறது வந்து அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறமான அதிருப்தி இருப்பதாக அந்த வட்டாரங்களில் செய்தி இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பதிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, கட்சிக்காக தொடர்ந்து உழைப்பேன், கட்சி என்ன பதவி கொடுத்தாலும் அதை நான் செய்ய தயாராக இருக்கேன், ஆனால் இப்போ அவருடைய அப்பாவினுடைய உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த பதவியை வந்து என்னால் சிறப்பாக செயல்பட முடியாது, அதனால் அதிலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இப்போ அரசியல் களத்தில் போகக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. மற்றும் இன்னும் நிறைய விஷயங்கள், பல்வேறு சம்பவங்கள் குறித்து பேசுவதற்காக உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. பவித்ரா சேவியர். வணக்கம். நன்றி.